ரீசெண்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வலங்கைமான்ல சில கிராக்கர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி 2 அன்பாக்சிங் வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல போட்டிருந்தோம். இப்போ இது தேர்ட் வீடியோ, வலங்கைமானோட நாட்டு வெடியோட அன்பாக்சிங் வீடியோ. ஸோ ஆல்ரெடி 2 வீடியோஸ் நம்ம போட்டிருந்தோம். அந்த வீடியோஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ மஸ்டா பாருங்க. ஸோ அதில் இருக்கிற கிராக்கர்ஸ் வந்து இதில் இருக்காது. ஸோ அதில் இருக்கிற ஒரு சில கிராக்கர் மட்டும் இதில் இருக்கும். இப்போ இந்த பாக்ஸ் முழுக்க என்னென்னலாம் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது வந்து 7 இன்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மாப்பிள்ளை வெடி, அதாவது உலக்க வெடின்னு சொல்லுவாங்க. இந்த 7 இன்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வெடி, இதோட பேப்பரோட திக்னஸ் பாருங்க, 7 இன்ச்சு. இது 5 இன்ச்லையும் இருக்கு. ஸோ இது வந்து மேலேயே ஒரு 2 இருக்கு, இன்னும் அடியிலையும் இருக்கு. இதெல்லாம் 20 பீஸ் மேலே ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதை எடுத்து வெளில வச்சிடலாம். அண்ட் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு. ஸோ இந்த 4 இன்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மட்டும். ஸோ ஆல்ரெடி நம்மள்ட்ட இது நம்ம ஆர்டர் பண்ணது இருக்கு. ஸோ இன்னொரு 20 தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அதை ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்து ஒன்று வெளியில் வச்சிடலாம். ஜல்லிக்கட்டில் 4 இன்ச்சு பேப்பர் வெடி நல்லா இருக்கும். இதனோட டெஸ்டிங் வீடியோ இன்றைக்கே நான் அப்டேட் பண்ணுறேன், ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோட வெடிலாம் செமையாக இருக்கும் ஃபங்க்ஷன். இதை எடுத்து ஃபுல்லாக வெளியில் வச்சிடுறேன். பாருங்க, பயங்கரமாக வேற லெவலில் தீபாவளி செலிப்ரேட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த நாட்டு வெடி வாங்கின எல்லாருமே வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவ்வளோதான், 20 அடி தான், 20 அடி தான் போட்டிருந்தது. 20 அடி நமக்கு இருக்கு, எடுத்து வச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ மாப்பிள்ளை வெடி. இந்த 1/2 கிலோ வெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பீஸ் நம்ம போட்டிருந்தோம். 5 பீஸ் நமக்கு வந்திருக்கு. வேற லெவலில் வெடிக்க போகுது. 5 பீஸ் 1/2 கிலோ, அதையும் எடுத்து வெளில வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான லக்ஷ்மி வெடி. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு தீபாவளியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லக்ஷ்மி வெடி இல்லாமல் கண்டிப்பாக நிறைய பேர் தீபாவளி கொண்டாட மாட்டாங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. இந்த லக்ஷ்மி வெடி வந்து பார்த்தீங்கன்னா 10 கட்டு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஒவ்வொரு கட்டோடைய திக்னஸ் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. இதனோட ஃபங்க்ஷன், இது நல்ல சவுண்டு, ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு 10 கட்டு மட்டும் இதில் எடுத்திருக்கோம். இதை எடுத்து வெளியில் வச்சிடலாம். ஒரு 3 கட்டு என்னால் சேர்த்து கூட பிடிக்க முடியல. ஒரு கை இந்த பக்கம் சேர்த்து என்னால் சேர்த்த கூட முடியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் இருக்கு. ஃபைனலி ஒன்று இருக்கு, அதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சில் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோல்டு வெடி, அதாவது கலர் லேபிள் எதுவுமே கொடுக்காம ஸோ நிறைய கோல்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம எடுத்து வச்சிடலாம் ஒன்று ஒன்றா. 5 இன்ச்சு இது எல்லாமே, இங்கே பார்த்துட்டு இருக்குது எல்லாமே 5 இன்ச்சு. எல்லாம் நான் எலக்ட்ரிக் திரி கொடுக்காம நார்மல் திரி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் திரி தான் நான் லைக் பண்ணேன், கண்டிப்பாக அதான் கிடைக்குன்னு நினச்சேன். பட் நார்மல் திரியில் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஓகே, இது எப்படி வெடிக்குதுங்கிறது நம்ம டெஸ்டிங்கில் பார்க்கலாம். எல்லாமே எடுத்து வெளில வச்சிடலாம். இதே மருந்து கொட்டி இருக்கு. இது நம்ம நிறைய போட்டிருக்கோம். அவ்வளோதான், 5 இன்ச் வந்து முடிஞ்சுது. எல்லாமே எடுத்து வெளில வச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ மாப்பிள்ளை வெடி. இந்த 1 கிலோ மாப்பிள்ளை வெடி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பீஸ்னால் 2, 6 பீஸ் நம்ம போட்டிருக்கோம். இந்த 1 கிலோ மாப்பிள்ளை வெடி, இதெல்லாம் ஒரு வெடி வெடிச்சாலே போதும், நம்ம வாசல் முழுக்க பேப்பர் வந்து நம்பிடும். இதை எடுத்து வெளில வச்சிடலாம். அஞ்சு வெடி மொத்தம் நம்ம போட்டிருந்தோம், 5மே எடுத்து வெளில வச்சாச்சு. சரி, 6 வெடி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு. இந்த 7 இன்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து ஒரு 20 அடி கிட்ட நம்ம போட்டிருக்கோம் ஆர்டரு. 7 இன்ச் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. பேப்பர் பாருங்கள் திக்னஸ், எல்லாம் கோல்டு லேபிளே கொடுத்துட்டாங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச்சில் வந்து ஸ்ரீ கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெடி கொடுத்துருக்காங்க 10.5 இன்ச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 பீஸ் நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். இந்த 12 பீஸுமே இப்போ நம்ம பார்த்தால எடுத்து வச்சோம் வெளியில். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் திரி தான் நமக்கு போட்டு தருவோம்னு சொன்னாங்க. பட் நார்மல் திரி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஸோ எங்கே வாங்கணுங்கிறத கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். அப்படியே பாருங்கள், இந்த கல்யாணத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் வந்து ஒரு பேப்பர் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. மொத்தம் 12 பீஸு எடுத்து வச்சாச்சு. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ மாப்பிளை வெடி. ஸோ 1 கிலோவில் வந்து 6 பீஸு, 2 கிலோவில் பாருங்கள் 2 தான் போட்டிருக்கோம். பட் ஆனால் இதுவே வந்து நான் ரொம்பவே வந்து ஆளே இல்லாத ஏரியாவில் தான் போய் வைக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு இது சவுண்ட் எஃபெக்ட் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது 2 வந்து நம்ம வாங்கியிருக்கோம், 2 வெடி. வா பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது, செம்ம பெருசு. ஓகே, எல்லாமே நம்ம எடுத்து வெளில வச்சாச்சு. நம்ம அன்பாக்ஸ் பண்ணி வெளியில் வச்சுருக்கக்கூடிய எல்லா கிராக்கர்ஸும் பாருங்கள், பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஒரு கிலோவில் மட்டும் வந்து நம்ம 6 வெடி போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே நமக்கே கிடையாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் தான் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருவோம்.